வெல்கம் டு எஸ்கே குக்கிங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தாங்க ரசப்பூரி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ரோட்டு கடைக்கு போனாலே பிள்ளைங்க பானிபூரி கடையை பார்த்தாலே ரசப்பூரி தாங்க விரும்பி சாப்பிடும். நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி ரசம் வைக்கிறேன்றதை பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வாரத்தில் 2 டைமாவது குழந்தைங்க சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அதோட ஊற வச்சுருக்க புளியை நான் கரைச்சி இதில் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பிழிஞ்சு விட்டுட்டு கலந்து நீங்கள் வாயில் ஊற்றி பாருங்கள். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அது பக்கம் ஓரமாக வச்சுடுங்க. இப்போ ஒரு 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு போல் நான் வேக வச்சுருக்கேங்க. வேக வச்ச உருளைக்கிழங்குல ஏற்கனவே நான் சால்ட் போட்டு வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூளும் சீரகத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. கடையில் ரெடிமேடாக பானிபூரி அப்பளம் விற்கிதுங்க. இதை வாங்கிட்டு நான் அதை மட்டும் பொரிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ நான் செஞ்சுருக்க ரசத்துலேயும் உருளைக்கிழங்குலையும் இந்த பூரியோடு சேர்ந்து வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க. நீங்களும் இப்படி தான் செய்வீங்களான்றது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.